Our problem statement ID is 25015 and our problem statement title is Intelligent Pesticide Sprinkling System determined by the infection level of a plant. So the core issue is farmers often face challenges in identifying crop health issues early. Manual field inspections are time consuming, less accurate and not scalable for a large farmlands. This leads to delayed decisions, reduced yield and increased cost. There is a strong need for a faster, reliable and technology driven solution. Hi, this is Shashmita on the behalf of Formats team, here to understand the ground realities and what are the challenges that the farmer face in today's farming. Let's hear their perspective. உங்க பேர் என்ன? நீங்க எங்க விவசாயம் பண்றீங்க? எவ்வளவு விவசாயம் பண்றீங்க? என்ன விவசாயம் பண்றீங்க? என் பேர் கிருஷ்ணசாமிம்மா, மேட்டுப்பாளையம். இதெல்லாம் மேட்டுப்பாளையம் ஏரியாவுக்கு சேர்ந்தது தான். நாங்கள் பாக்கு அரிக்கனட்டுன்னு சொல்லுவாங்கம்மா இங்கிலீஷில். அது மட்டும்தான் பயிர் பண்ணுறோம். அது கொஞ்சம் உயரமாக போகக்கூடிய பயிர். தாத்தா, இப்போ நீங்க எவ்வளவு ஏரியாக்கு ஃபார்ம் பண்றீங்க? அது ஒரு ஏக்கராக்கு நீங்க எவ்வளவு பெஸ்டிசைட் காஸ்ட் பண்ணுது? எவ்வளவு லேபருக்கு எவ்வளவு செலவாகுது? அண்ட் தென் எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு நார்மல் இது கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஏக்கராக்கு? 40 ஏக்கர் கல்டிவேட் பண்ணுறோம்மா. 40 ஏக்கராவுக்கு லேபர்ஸ் வாரத்தில் ஒரு 55 ரூபா லேபருக்குன்னு வருஷம் பூரா கொடுக்கணும். 50 டு 65 ரூபா வாரத்தில் வேணும் லேபருக்குன்னு மட்டும். பெஸ்டிசைடு வருஷத்துல ஒரு 4 தடவை 3 தடவை யூஸ் பண்ணுவோம். வெயில் காலத்துல நாங்க போட்டிருக்கிற பயிர்ல செம்பேன்னு ஒரு இது விழுகும். அந்த செம்பேனுக்கு கட்டுப்படுத்துறது அது இது எப்பாவது ரொம்ப ஹாட் சம்மர், மழை கம்மியா போய் ரொம்ப ஹாட் சம்மரா இருக்கிற வருஷத்துல உயரமான மரத்துல கூட செம்பேன் விழுகும். அப்படி விழுகிறப்போ அந்த மரமே செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மருந்தடிக்காம விட்டா மரம் செத்து போறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பியரிங்ஸும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், காய்க்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்காக வேண்டி மைட்டிசைடுன்னு ஒரு மருந்து அடிப்போம். அந்த மருந்தை அடிக்கிறதுக்கு ஜல்லையில கட்டி கீழே இருந்து நாங்க முன்னெல்லாம் அடிச்சு சிரமப்பட்டு இருந்தோம். இப்ப ட்ரோன் அப்படின்னால ட்ரோனை மேல விட்டு மேல இருந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். இப்ப ட்ரோன் வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்க ட்ரோனுக்கு மட்டும்? 1000 ரூபா இருக்குமா ஒரு நாளுக்கு வாடகை. அது போக ஒரு அந்த ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் வருவாரு. எங்களுக்கு விவசாயிகளுக்கு அதை ஆப்ரேட் பண்ண என்னன்னா எங்க அளவுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை. அந்த ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு டேட்டா. இப்ப நாங்க அது அந்த ட்ரோன் தானாவே பறக்கும். அது நீங்க ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? அப்படி இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். செலவும் ரொம்ப குறையும்ல. இப்ப ஒரு பிளான்ட் மேல இருக்கு, இன்னொரு பிளான்ட் கீழே இருக்குன்னு. இப்ப கீழே இருக்க பிளான்ட்ல அந்த ட்ரோன் கவர் பண்ணுமா, கவர் பண்ணாதா? கீழே இருக்கிற இதையே கவர் பண்ணாது. மேல ஒரே ஹைட்ல இருக்கிற இதை மட்டும்தான் கவர் பண்ணும். கீழே இருக்கிறது நாம மேனுவலா தான் கவர் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ட்ரோன் அடிக்கிறதுனா எல்லா பிளான்ட்டுக்கும் காமனா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். இப்ப எங்க சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா, இப்ப வெறும் கேமரா வச்சு இது பண்ற மாதிரி. அந்த கேமரா எங்க பெஸ்ட் இருக்கோ அங்க மட்டும் பார்த்து இது பண்ற மாதிரி. இப்ப கீழே பிளான்ட் இருக்குன்னா வெறும் அந்த கேமரா ராட் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். அந்த கேமரா மட்டும் கீழே ட்ரோன் அந்த பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கீழே அங்க அங்க பெஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து எந்த பிளான்ட்ல பெஸ்ட் இருக்கோ அதுல ஹை லெவல் ஆஃப் பெஸ்டிசைட், ஹை அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு அடிச்சுட்டு சுத்தி இருக்க பிளான்ட் அஃபெக்ட் ஆகாம இருக்கு அது கொஞ்சம் சுத்தி இருக்கிறதுக்கு மட்டும் கம்மி பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும்னா, இப்ப நீங்க ஒரு பெஸ்டிசைடு நீங்களா மேனுவலா அடிக்கிறீங்கன்னா 200 250 லிட்டர் 300 லிட்டர் வரை தண்ணி தேவைப்படும். இது தண்ணியே குறைக்கும்.
ஒரு தண்ணி வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அவ்வளவுதான் தேவைப்படும். அது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஏக்கராக்கு எடுத்துக்கிட்டோம்னா. இப்ப இது நாங்க வந்து மார்க்கெட்குள்ள கொண்டு வந்தா உங்களுக்கு வந்து கம்மி காசு கம்மியாகுமா? ஈஸியா இருக்குமா? தண்ணி குறையிற போது நாம அதுல ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் தான் தண்ணி மருந்து கலக்குவோம். இப்போ 100 லிட்டருக்கு வந்து ஒரு 500 ml கலக்குறோம் அப்படின்னாக்கா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் கலக்குவோம். இது குறிப்பிட்டதை மட்டும் வந்து அந்த நோய் இருக்கிற இடத்த மாத்திரம் ஐடென்டிஃபை பண்ணி அடிக்க ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்பவுமே குறையும்ல. Thus, our project is not only feasible but also addresses the real market need. From the farmers' validation and the strong demand potential, our solution will create a greater impact in the agriculture field. Our problem statement title is 25015 and the project title is Intelligent Pesticide Sprinkling System determined by the infection level of a plant. So we are here to validate our approach to our mentor, Mr. Abhishek, the CEO of the Players Company and also the manager of the DDONGS Company. So, in farming எப்படி யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங் தான் இருக்குது. நீங்கள் கொண்டு வந்த ஐடியா ப்ராப்ளம் பெஸ்டிசைட் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு ஃபெர்டிலைசரோட யூசேஜ் கம்மியாகும். ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கு இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹியூமன்ஸ் மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஃபுட் சாப்பிட்றது கம்மியாகும். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் பெஸ்ட்டான குட் ஐடியா ப்ளஸ் குட் சொல்யூஷன்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வெளில வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல மார்க்கெட் வேல்யூ நல்லாயிருக்கும். ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட feasibility chances எகைன் அதான் சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு புதுசான ஒரு ஐடியா. அதாவது நம்ம இப்போ வரையுமே ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி அடிச்சிருக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ண முடியும். இது புதுசாக வரப்போ ஃபார்மர்ஸ்க்கு எடுத்து பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னுமே அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற காசு கம்மியாகும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். நம்ம ட்ரோன்ஸ் இப்போ நம்ம வாங்குகிற ரேட்டை விட இது கொஞ்சம் நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yes, the validation from our data shows that our project is more practical and feasible and impactful. தாத்தா, இப்ப 2 டைம் எங்க ட்ரோனை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க உங்க ஃபார்ம்ல. அதுல உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? செலவு குறையுதுமாப்பா. அதாவது பூச்சிக்கு வந்து மேல மட்டுமே அடிச்சுட்டு போறது போது மேன்மரம் மட்டும் உயரமாக மரம் மட்டும் நம்ம அடிச்சுட்டு கீழே வர முடியாது. கீழையும் வந்து அடிக்கிற மாதிரி வந்ததுனால செலவு வந்து 60-70% குறைஞ்சிருக்கு.